என்னடா இவன் இப்படி வந்திருக்கானே நீங்களாம் நினைக்கிறீங்க. டைரக்டர் வந்து என்ன வந்து படம் ரிலீஸ் ஆகிற வரை இப்படிதான் இருக்கணும் நீங்க சொல்லியிருக்காரு. நான் வந்து இந்த ஒரு நிமிஷத்துக்காக தான் நான் இவ்வளவு வருஷமா நான் ஆசைப்பட்டு இருந்தேன். அது எனக்கு இப்போ நடந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் உங்களை மாதிரி ஒரு மீடியா ஃபேமிலில இருந்து வந்திருக்கேன். நீங்களும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி என் படத்தை ஒரு நல்ல படமா மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும். இந்த கதையை நான் கேட்கும்போது டைரக்டர் வந்து என்கிட்ட வந்து நல்ல ஒரு ஃபீல் பண்ணி சொன்னாரு. ஸோ அதுலேயே நான் வந்து இந்த படத்தை பண்றேன் சொல்லி நான் ஒத்துக்கிட்டேன். அப்புறம் அந்த நடுவில் இந்த விஜய் மாட்டையும் சொன்னாரு, அது வேணுமா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், இது நம்ம படத்துக்கு வந்து நான் ஏற்கனவே பண்ணினது, நான் இதுக்காண்டி நான் ஸ்பெஷலாகவும் பண்ணல சொன்னாரு. சரி ஓகே இருக்கட்டும் அப்படி சொல்லி நாங்களும் தைரியமா பண்ணி முடிச்சிட்டோம். நான் வந்து உங்க வீட்டு பிள்ளை, நீங்க தான் என்ன ஒவ்வொரு படியா என்ன மேலே ஏற்றி விட்டு உச்சத்துக்கு கொண்டு போலேனாலும் ஓரளவு மக்களுக்கு தெரிகிற ஒரு நடிகரா என்ன நீங்க கொண்டு போய் நிறுத்தணும். நாங்க எல்லாரும் ஒரு சின்ன ஒரு பட்டிங் டீம் தான். எங்க கூட ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து ஒரு 2 படம் 3 படம் பண்ணவங்க தான். யாருமே 10 படம் 50 படம் பண்ணவங்க கிடையாது. ஸோ இதுல எல்லாருமே இரவு பகல் பார்க்காம எங்க கூட நல்லபடியா உழைச்சு கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் யாதும் மரியான் சார்பா எங்களோட நன்றிகள். பத்திரிகையாளருக்கும் நீங்களும் மக்கள்கிட்ட நல்லபடியா கொண்டு போய் சேர்ப்பீங்க. தேங்க்யூ.